நீங்க பார்க்குற இந்த உலகம் சாலிட்ன்னு நீங்க நம்புறீங்களா? உங்கள சுத்தி இருக்கிற செவுராகட்டும், எல்லா பொருளும் திடமா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா நீங்க நினைக்கிற மாரி அது உண்மை இல்ல. ஏன்னா சயின்ஸ் அதுக்கு மேல வேற ஒண்ணு சொல்லுது. சயின்ஸ் சொல்றது என்னன்னா ரியாலிட்டி இட்செல்ஃப் இஸ் an illusion. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடியா இல்ல. இது மாடர்ன் பிசிக்ஸாலையும் நியூரோ சயின்ஸாலையும் குவாண்டம் மெக்கானிக்ஸாலையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ட்ரூத். இப்போ வாங்க நான் உங்களுக்கு முழுசாக இதை புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ டச் பண்ணிகிட்டு இருக்க அந்த மொபைலை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த ரியல் மாதிரி தெரிகிற அந்த மொபைல் குவாண்டம் லெவலில் அது வெறும் எம்டியாக தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அது வெறும் எனர்ஜியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே எம்டியாக தான் இருக்கும். சரி, இப்போ நான் இந்த டீட்டெயிலாக இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருந்தாலும், இதை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருந்தாலும் அதுக்கான பதிலை நான் தரேன். அதாவது இது நம்மளோட பார்வையவே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நம்மளோட ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த எனர்ஜி அனலைஸ் பண்ணி நம்ம பிரெயின் சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரியாலிட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குன்னு இன்னைக்கு பண்ண உடனே நாளைக்கு நடக்கணுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் நம்புனீங்கன்னா ஆட்டம் ப்ரூவ் ரியாலிட்டி இஸ் நாட் சாலிட். நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளுமே, ஈவன் நாமளே கூட 99.9999% எம்டி ஸ்பேஸ் தான். பிறகு அடுத்த ரிசர்ச்சில் அதை எந்த எம்டியாக இருக்கிற இடமும் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஆட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஆட்டம் தான் இருக்கிறதுலே டைனியஸ்ட் பார்ட்டிகல். நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஜூம் ஆகுது பார்த்தீங்களா இந்த எஃபெக்ட்டு, இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த பொருளை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கடைசீட்டில் அந்த பொருளோட ஆட்டம் இப்படி தான் இருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆன மாதிரி செங்கலாக அடுக்கி வச்ச மாதிரி ஆட்டம் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். 3 மெயின் திங் தான் எப்போவுமே: புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜு, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜு, நியூட்ரான் 0. நியூட்ரல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, சென்டரில் நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸுக்கு புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுற்றி வரும். இப்போ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம சோலார் சிஸ்டத்தை வச்சு சூரியன் தான் நியூக்ளியஸ், பிளானட்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ். இப்போ நீங்கள் புரோட்டான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரோட்டான் அப்படிங்கிறது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு எலமெண்ட். அது ஆட்டமுக்கு ஐடென்டிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன், 6 புரோட்டான் இருந்தால் அது கார்பன், 8 புரோட்டான் இருந்தால் அது ஆக்சிஜன். புரோட்டான் தான் அந்த ஆட்டமுக்கே நேம் கொடுக்கக்கூடிய விஷயம். நியூட்ரான்னா என்ன? நியூட்ரான் சிம்பிள் தான், அதுக்கு எந்த சார்ஜுமே இல்லை. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. அது நியூக்ளியருக்கு வெளியே வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்னதாக சொன்னேன். சரி, இதை ஏப்பா எங்களுக்கு சொன்னேன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் ஆனது. இப்போ ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஏன்னா இதை படிச்சிருப்போம். நெயில் போர் என்கிறவர் சொல்கிறாரு என்னன்னா, எவ்ரிதிங் வி கால் ரியல் இஸ் மேட் ஆஃப் திங்ஸ் தட் வி கெனாட் பி ரிகார்ட் as a ரியல். அதாவது இப்போ நம்ம உண்மை அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் உண்மையே இல்லாத ஒரு விஷயங்கள்ல இருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதோட மீனிங் தான் நம்ம சாலிடுன்னு சொல்கிற எல்லா விஷயங்களும் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்ம பிரெயின்குள்ளே ஏற்படுற இல்யூஷன் தான். என்னோட பழைய வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம பார்க்குறது, கேட்குறது, உணர்றது எல்லாமே பிரெயின்லேருந்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிரெயின் கிரியேட்டிங் ரியாலிட்டி. எந்த ரியாலிட்டியும் வெளியே வேர்ல்டில் இருந்து வராது. லைட் வேவ்ஸ் கண்ணுக்கு, சவுண்ட் வேவ்ஸ் காதுக்கு, ஏர் வைப்ரேஷன் நம்ம மூக்குக்கு, இது எல்லாமே எங்கே சிக்னல் அனுப்புனா நம்ம பிரெயினுக்கு தான். இந்த ரா சிக்னல்ஸ் ரியல் வேர்ல்டை ப்ரெசன்ட் பண்ணாது, அல்லது பிரெயின் அதை கன்வெர்ட் பண்ணி விர்ச்சுவல் ரியாலிட்டியாக உருவாக்குது. அதாவது எப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பிரெயின் ஃபில்டர் பண்ணி உருவாக்குதுன்னு தான் இதுக்கான அர்த்தம். நியூரோ சயின்டிஸ்ட்டுகள்லாம் இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா கண்ட்ரோல்டு ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ரொஃபஸர் அனில் சேத், பிரெயின் கிரியேட் பண்ணுற ஹாலுசினேஷன் தான் நம்ம ரியாலிட்டி. அவர் தியரி ஒன்று சொல்கிறாரு, நம்ம பிரெயின் கிரியேட் பண்ணுற ஹாலுசினேஷன் தான் நம்மளோட ரியாலிட்டி அப்படின்னு. சரி, இதை நான் எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஒய் யூ see கலர்ஸ்.
இப்போ நாம் ஏன் கலரை வந்து பார்க்குறோம்? வேர்ல்டு ஆக்சுவலாக கலர் இல்லை, அது சயின்டிஃபிக் ஃபேக்ட். லைட் வேவ் லென்த் தான் ரியல். உங்கள் பிரெயின் வேவ் லென்த்துக்கு மீனிங் கொடுத்து ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படிங்கிற கலரை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் பிரெயின் வந்து அவுட்புட் கொடுக்கும். அதாவது கலர் ஈக்குவல் டு பிரெயின் அவுட்புட், நாட் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. இதே மாதிரி தான் நமக்கு என்னென்ன தேவையோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிரெயின். குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஒன்லி வென் அப்சர்வ்டு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் நிறைய இடத்துல வந்து இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாலேயே ரியாலிட்டி வந்து இல்யூஷன் தான், எல்லாமே எனர்ஜி தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம மைண்ட்லேருந்து தான் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாலேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரான் ஒரு வேவ் போல் இருக்கும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒன்றும் சாலிட் பார்ட்டிக்கல் இல்லை. யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அது இருக்குன்னு, அந்த பார்ட்டிக்கல் வந்து இருக்குன்னு நினச்சி பார்க்கும் போது அது இருக்கும், இருக்காதுன்னு நினச்சி பார்க்கும் போது அது இருக்காது. அப்சர்வ் பண்ணலைன்னா அது வேவ் ஸ்டேட்டில் போயிடும். அதாவது அது வந்து பாசிபிலிட்டியாக மாறிடும். வேவ் ஸ்டேட்டில் இருந்தால் அது வந்து பாசிபிலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணோம்னா வேவ் ஸ்டேட்டில் இருந்தால் அது வந்து பாசிபிலிட்டி. பார்ட்டிகல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சுன்னா அது வந்து ரியாலிட்டி. சிம்பிள் மீனிங் என்னென்னா, அவேர்னஸ், அப்சர்வேஷன் ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. வித்தவுட் அப்சர்வேஷன் சாலிட் மேட்டரே உருவாகாது. ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளுமே சாலிட் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஏன் நமக்கு தொடும் போது அது வந்து ஃபீல் ஆகுது? தொடுறதை வந்து நமக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியுது? அதாவது எந்த ஒரு ஆட்டமுமே ஒன்றுக்கு வந்து டச் ஆகாது. எப்போவுமே ஒரு ரிப்பல்சிவ் போர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆட்டமை சுற்றி. எப்போவுமே இந்த ஆட்டம் கிட்ட போனால் அது வந்து ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருக்கும், டச் பண்ணாது. எப்படி மேக்னெட்டோட ஆப்போசிட் போல் வந்து ரிப்பல் பண்ணும், அந்த மாதிரி. நான் என்ன சொன்னேன்? நாமளும் ஆட்டம் தான், சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டம் தான். வேற ஒரு பொருள், அதாவது மொபைல்கிட்ட அந்த ஆட்டமால் ஆன பொருள் மேலே நம்ம தொட போகும்போது அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டம் வந்து ரிப்பல் பண்ணும் நம்ம ஆட்டம், நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம். அதனால வந்து நமக்கு அதை தொடுற மாதிரியே ஃபீல் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பொருளையுமே டச் பண்ணதே கிடையாது. ஆனால் நம்ம பிரெயின் வந்து டச் பண்ண மாதிரி இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு டவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். கலர் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லி நான் டவுட் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். வேர்ல்டில் என்ன இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? லைட் வேவ்ஸ் தான். நம்ம அதாவது லைட்டோட வேவ்ஸ், லைட்டும் ஒரு விதமான வேவ்ஸ் தான். லைட் வேவ்ஸை வந்து எப்போவுமே லைட் வேவ் லென்த்தில் வந்து மெஷர் பண்ண முடியும். நான் சொல்கிறது வந்து நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம கண்களால் பார்க்க முடிஞ்ச விஷயங்கள் வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு டைனி அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும், மற்றபடி பார்க்கவே முடியாது. பிரெயின் என்ன சொல்கிறதுனா, இந்த வேவ் லென்த் கலர் நேம் கிரியேட் பண்ணுது. இந்த வேவுக்கு இந்த கலர், இந்த வேவுக்கு இந்த கலர், அந்த வேவுக்கு அந்த கலர் தான் RGB அப்படிங்கிற கலர் பேட்டர்ன் வந்து உருவாகுது. எக்ஸாம்பிளுக்கு 700 நேனோமீட்டர் வேவ் லென்த் அப்படிங்கிறத வந்து பிரெயின் வந்து அதை வந்து ரெட் கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கும். 450 நேனோமீட்டர் வேவ் லென்த் அப்படிங்கிறத ப்ளூ கலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கும். நீங்கள் பார்க்குற ரெட் ஆப்பிள் வெளியே உலகத்தில் ரெட் இல்லை. ஆப்பிள் வெறும் லைட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது. ஆனால் பிரெயின் உருவாக்குற இமேஜில் வந்து அது கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஆப்பிளை கையில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியாது. ஏன்னா கருப்பு கலர் தான் தெரியும். உங்கள் கண்ணில் என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து அவுட்புட் தரும். அதாவது சிம்பிளாக இதை வந்து நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த எலக்ட்ரான் இருக்குதுன்னு நினச்சி நம்ம பார்க்கும்போது அது வந்து மேட்டராக மாறும். அப்படி இருக்காதுன்னு நினச்சி பார்க்கும்போது அது வந்து வேவாக மாறிடும். மேட்டர்னால் என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா வெயிட் இருக்கிறது. அதாவது அதுக்கு இடம் இருக்கும். அதாவது அந்த இடத்துக்கு ஆக்குப்பை பண்ண ஒரு சின்ன இடத்த, அதுதான் அதுக்கான அர்த்தம்னு வச்சுக்கோங்க. மேட்டர் ஈக்குவல் டு ஆட்டம் உருவாக்குற ஒரு பொருள் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆட்டம் வந்து மேட்டரால் தான் கிரியேட் பண்ண முடியும். அடுத்து வந்து டைம் இஸ் ஆல்சோ இல்யூஷன். இப்போ நம்ம இந்த 24 மணி நேரம் டைம் அப்படிங்கிறதும் இல்யூஷன் தான். டைம் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு ஃப்ளோ பண்ணுறது எல்லாமே இல்யூஷன் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது. நமக்கு இப்போ ஒரு ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சர். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பாஸ்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் எல்லாமே. இப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு வரும். நான் சொன்னல, பொருட்களில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டம், எல்லாமே எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே, எல்லா ஆட்டமும் ஒன்றுக்கு கனெக்டில் தான் இருக்கும். எப்போவுமே எல்லாத்துக்குமே எல்லாம் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் குவாண்டம் லெவலில். அடுத்து வந்து ரியாலிட்டி இஸ் ஈக்குவல் டு பர்செப்ஷன். ஒரு ஸ்பீஷீஸுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பூமியில் இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி இருக்குது.
தேனீக்கு எடுத்துக்கோங்க, தேனீக்களால் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த உலகமே அதுக்கு வேறு மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்ஸால் வந்து ஹீட் சிக்னேச்சரை வந்து பார்க்க முடியும். அதாவது அது வந்து வேறு உலகம் அது. அதாவது டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி. அதாவது நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் கூட பார்க்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதுக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காசரம் அதெல்லாம் பொய் ஆகிடாது. ஃபைனலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்ஸ் சொல்லுது மேட்டர் இஸ் எ இல்யூஷன், நியூரோ சயின்ஸ் சொல்லுது பர்செப்ஷன் இஸ் எ இல்யூஷன், குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது அப்சர்வேஷன் ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா ரியலாக எது? ஒன்லி கான்சியஸ்னஸ் தான். நீங்கள் தான் அந்த கான்சியஸ்னஸ். ஆனால் அந்த இல்யூஷன் பவர்ஃபுல். நம்ம தாட், நம்ம பிலீஃப், நம்ம ஃபோக்கஸ் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை ஷேப் பண்ணுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த வெளி உலகத்தை இல்லை. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட பர்செப்ஷனையும் உங்களோட இன்னர் ரியாலிட்டியும். நாம் பார்க்குற விதத்தை மாற்றினோம்னா இந்த உலகம் நம்மளை பார்க்குற விதமும் சேர்ந்து மாறும். சரி, இப்போ நான் இந்த வீடியோவில் தான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எல்லாமே எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் தான். சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ரியல் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பிரெயினோட சிமுலேஷன் தான். நம்ம பிரெயின் தான் அது எல்லாத்தையும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலயமா இம்பல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு பர்செப்ஷனை உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் உருவாக்கப்பட்டது. அது நம்ம இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது இருக்கும், இருக்காதுன்னு நினச்சி பார்க்கும்போது இருக்காது. இதெல்லாம் நம்ம எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுனா, உங்களோட கனவுகள் நடக்கும்னு நினச்சி பார்க்கும்போது நடக்கும், நடக்காதுன்னு நினச்சி பார்க்கும்போது நடக்காது. அதுதான் நான் ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல வரேன். எப்போவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட கோல்ஸ் வந்து நம்மளால் அடைய முடியும். மேலோட்டமாக அது இருந்தால் மட்டும் பத்தாது. மேலோட்டமாக கான்சியஸாக திங்க் பண்ணால் மட்டும் பத்தாது. சப்கான்ஷியஸாக அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். சப்கான்ஷியஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து மாறும். அதாவது அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் அது வேணும்னு நினச்சி பார்க்கும்போது அது வேணும்னு தான் இருக்கும். இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது அது இருக்கும், இருக்காதுன்னு நினச்சி பார்க்கும்போது அது இருக்காது. இது எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறதுனா, அந்த கோல் என்கிட்ட இருக்குன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணலாம். 24 மணி நேரமும் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணால் போதும். எப்பப்போ அது வந்து ஃபீல் ஆகுதோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட கோர் ஐடியா வந்து என்னென்னா, நீங்கள் இதில் இருந்து சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே சிமுலேஷன் தான். எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் தான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம பிரெயினை தான், நம்மளோட திங்கிங்கை தான். நம்ம திங்க் பண்ணுறது தான் நம்மளோட ரியாலிட்டியாக மாறிட்டு இருக்கு. சரி, நீங்கள் திங்கிங்கை பற்றி இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுதில்ல, அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ரியல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.